வணக்கம். சிதைக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு குறுமிளகு, அதாவது மிளகை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய. ஏன்னா சாதாரணமா மிளகு அப்படிங்கிறது நம்ம ரசத்துல போடுவோம், தெரிஞ்ச சில சில விஷயத்துல போடுவோம். நம்ம முன்னோர்கள் நிறைய மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. மிளகா நமக்கு ஃபாரின்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியும். மிளகா எவ்வளவு களவு நம்ம உடல்ல உள்ள உள்ளுறுப்புகளை காயப்படுத்துதோ அவ்வளோ களவு மிளகு அந்த உள்ளுறுப்புகளை குணமாக்கக்கூடிய வல்லது. இந்த குறுமிளகு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ரோதோ விசோதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்தத்தை உறைய வைக்கிறத தடுக்கும். அதே உடல்ல உள்ள நஞ்செல்லாம் வெளியேற்றும். அதனால்தான் 10 மிளகு இருந்தாலும் பகை வீட்டிலும் உள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் பாய்சனிங் ஆகாம தடுக்கிறது இந்த மிளகு தான். ஏதாவது ஒரு ஒவ்வாமை வந்துச்சு அப்படின்னா இந்த மிளகை போட்டு சமைச்சோம் அப்படின்னா அந்த ஒவ்வாமையை சரி பண்ண வைக்கும். அது மாதிரி ஒரு தேல் கடி, ஏதாவது ஒரு எலி கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே வெத்தலையில 4 மிளகை வச்சு வாயில கடிச்சிக்கணும்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, இந்த உடல்ல ஏதாவது அதனால விஷம் ஏறிச்சு, ஒரு பூச்சி கடிச்சிடுச்சு, விஷம் ஏறிடுச்சு அப்படின்னா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லது இந்த மிளகு. அப்புறம் உடம்புல நச்சு ஏதாவது இருந்தாலும் வெளியேற்றிடும் அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி உடல் கொழுப்பை குறைக்கக்கூடியது இந்த மிளகு. அதே மாதிரி வயிற்றுல உள்ள புண்கள் எது இருந்தாலும் உடனே ஆற்றக்கூடிய வல்லது. ஒரு சாதாரண நம்ம மிளகை வச்சு எப்படி சமைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பச்சை மிளகு கிடைச்சாலே கேரளாலாம் நிறைய அதை குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம மிளகு, நமக்கு கிடைக்கிற மிளகை வச்சு குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா, மிளகை 1 பங்கு மிளகு அப்படின்னா 3 பங்கு தனியா எடுத்துக்கிட்டு அதை லைட்டா 2த்தையுமே தனித்தனியா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றி இதை மிளகு குழம்பு பண்ணினோம் அப்படின்னா உடம்புல உள்ள சீரண சக்தி அதிகமாக்கி கொடுத்து உடம்புல உள்ள புண்கள் எல்லாம் ஆற்றும். வாரத்துக்கு 2 முறை குழம்பு பண்ணும் போது இந்த மிளகு குழம்பு செய்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல ஜீரண சக்தியும் சரி, வேற எந்த பிரச்சனையும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வந்துடும். அதே மாதிரி உடம்புல உள்ள நச்சும் வெளியேறிடும். நம்ம உடம்புல வயசாக வயசாக ரத்தம் உறையிற தன்மை வந்துடும். அதாவது கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அந்த திக்னஸ் ஆகிறதால தான் நமக்கு பிளட் ப்ரெஷரும் சரி, ஹார்ட் பம்ப் பண்றதுல பிரச்சனையும் சரி, அதே மாதிரி லங்ஸ் டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகுறது சரியாகாம இருக்கிறதும் சரி, இந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால இந்த மிளகு சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தம் உறையிறத தடுக்கக்கூடிய வல்லது. ரத்தத்தை நீர்த்து வைக்கும். அதாவது எவ்வளவு தண்ணியா இருக்கணும் ரத்தம் நமக்கு இருந்தா நமக்கு நல்லதோ அந்த மாதிரி செய்த வைக்கக்கூடியது இந்த மிளகு. இப்படி மிளகு எவ்வளவு விஷயங்கள் நல்லது பண்ணிட்டே இருக்கு. இதுலதான் முன்னோர்கள் இந்த மிளகை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வந்துரும்போது எந்த நோயும் அவங்களுக்கு வந்ததில்லை. மிளகா காரம் நமக்கு ரொம்ப கெடுதலான விஷயம். அதுவும் பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் எதுவா இருந்தாலும் அதை யூஸ் பண்றதை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னாலே போதுமானது. சாதாரண காய்ந்த மிளகாய் வச்சு நீங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த மிளகாயோட அளவை கம்மி பண்ணிட்டு தனியாவை நிறைய சேர்த்துட்டு அதுல மிளகை சேர்த்து வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டேஸ்ட்டை மாத்திக்கலாம். இந்த மாதிரி கவனமா இருந்துட்டே வந்தாலே இந்த குறுமிளகு நமக்கு பெரிய வரப்பிரசாதமா அமையும். இந்த சளி பிடிக்குது இல்லையா, சளி பிடிக்கும் போதும் சரி, பல்வலி இருக்கும் போதும் சரி, எதுவா இருந்தாலும் மிளகை நம்ம வாயில ஒரு 2 மிளகை வாயில அடக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளூ வர சமயத்துல, அதாவது கொரோனா வர சமயத்திலும் சரி, ஃப்ளூ இருக்கும் போதும் சரி, கண்டிப்பா மிளகு நம்ம லங் இன்ஃபெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கக்கூடிய லங் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கும். அப்படியே கொஞ்சம் பெர்சன்டேஜ் லங் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட மிளகு மட்டுமே போதுமானதா அமையும். ஏன்னா தொண்டை கரகரப்புக்கும் சரி, இந்த ரத்தம் உறையிறத தடுக்கிறதால லங் இன்ஃபெக்ஷனும் அதிகமா ஆகாம பார்த்துக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் வரைச்சுட்டே இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆரோக்கியமாய் வாழ்வோம். உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும், உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சித்தா கேர் அணுகுனீங்கன்னா அது நல்ல தீர்வு கிடைக்கும்.